கட் பண்ணி எடுத்துடணும். இது கட் பண்ணா தான் உங்களுக்கு திருப்புனா அந்த இடத்துல நீட்டாக வரும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க. இது எச்சடி ஃபுல்லாக அமுக்கடி போட்டு எடுத்து வச்சிடணும். சரிங்களா? கீழே இதில் ஏதாவது சில ஜருகு இருக்குங்காட்டி அப்படியே இருக்கட்டும். சில ஜருகு இல்லை பிளைனாக இருக்குன்னா நீங்கள் ஏதோ லேஸோ ஹேங்கிங் லேஸோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து லைனிங்லேருந்தே கொண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வீசி எடுத்து வருவது. இந்த கீழே இருக்கிற லைனிங் தெரியாத மாதிரி தைச்சுக்கணும். தைச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த வி ஷேப் இப்படி இருக்குது. இப்போ நம்ம பஃப் பேண்ட் வைக்க போகிறோம். எப்படி இதை எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு நாச்சு கட் பண்ணிக்கணும், கீழே நாச்சு கட் பண்ணிடணும். நான் இது உள்ளே போகிற மாதிரி தைக்கிறங்காட்டி இது க்ரீன் கலர் நூலே போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக நல்லா நீட்டாக வர மாதிரி இது நார்மலாக எல்லா பஃப்பும் வர மாதிரியே மேலே வந்து வச்சதுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் வைக்கணுமா. ஆப்போசிட்டில் அங்கே இப்படி வச்சுட்டு வந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கை கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து இப்போது இந்த மாதிரி தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறம் இங்கே பிசுறுகளெல்லாம் எடுத்து ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா கீழ் பக்கமாக ஓவர்லாக் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர்